ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஏப்ரல் 26 வந்துட்டு ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்க இருக்குது. 1 month டைம் ஃப்ரேம் இருக்கிறது. சண்டே அண்ட் சாட்டர்டே மட்டும் இருக்கும். நைட் வந்துட்டு 9 to 10. இது ஆன்லைன் வழியில் நடக்கும், தமிழ் மொழியில் நடக்கும். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது முழுக்க வந்துட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், அது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு பயன்படும். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது எதுவாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் பேஜை வச்சு முதல் வந்துட்டு பார்த்து பழகுங்க. இதுதான் வந்துட்டு எளிமையாக ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட அடிப்படையில் மார்க்கெட் எப்படி இயங்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் செக் பண்ணுறக்கு இது வந்து உதவும். இது எதற்கு அப்படின்னா ட்ரெண்டை வந்துட்டு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறக்கு. இதுக்குள்ளே நம்ம ஐடிஎம் டு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு பதிவு பண்ணிடுறோம். அதனால் வந்துட்டு இதோட ஏற்ற இறக்கம், டிகே, மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு இந்த ஆப்ஷன் பிரீமியம் எப்படி ரியாக்ட் ஆகுது, இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரே பேஜ் வந்து எளிதாக இருக்கும். அதனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. முதல் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இது நீங்கள் இப்போது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸ்லேயே கேளுங்க. சப்போஸ் அவங்க இது அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9842610908. எங்களிடம் வந்து இதை கணக்கு துவங்கும் போது தான் இதோடைய ஸ்க்ரீன்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ தான். அதனால் வந்துட்டு கட்டாயம் கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் வந்துட்டு நம்மளுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இப்போ ஏப்ரல் கான்ட்ராக்ட் வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிறது 23,311, 23,311. நேற்று நம்மளுக்கு சந்தை விடுமுறை. நமக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறது 22,917, ஹை பார்த்தா 23,017. அப்போ 23,311க்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கே ஆரம்பமாகும்னு சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஆரம்பமானால் இதற்கு பெயர் வந்துட்டு கேப் அப். கேப் அப்போட அர்த்தம் என்னென்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே, அதாவது அபோவ் எஸ்டர்டே ஹை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதற்கு மேலே ஓப்பன் அப்படின்னு கிடைக்கிற சூழ்நிலை வந்தது அப்படின்னா இதற்கு பெயர் வந்து கேப் அப் ஓப்பன். சப்போஸ் எஸ்டர்டே ஹைக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் அப்படி கிடைக்கும். அப்போ இந்த இது வந்து கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் செல்லர் பேனிக் ஆகிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். எந்த செல்லர் பேனிக் ஆகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கால் செல்லர். அப்போ இந்த கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் சந்தை வந்துட்டு மீண்டும் ஓப்பன் ஆன பிறகு மேல் நோக்கி செல்ல விருப்பப்படும். ஆனால் செல்லர் பயப்படலை அப்படின்னா, புட் செல்லரும் பயப்படலைன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் இன்பிட்வீனில் இருக்க விருப்பப்படுவாங்க. புட் செல்லர் மட்டும் பயந்துட்டான். புட் செல்லர் எதுக்கு பயப்படணும், அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே இருக்கும் கேப் அப் ஆகும்போது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். புட் செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் வந்துட்டு நிலைக்குமா நிலைக்காதான் தெரியல அப்படிங்கிற இடத்துல அவங்க புக்கிங் பண்ண ஆரம்பித்தா மார்க்கெட் கடகடன்னு கீழே வந்துடும். அப்போது இதற்கு வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஓப்பன் நடக்கும்போது ஒன்று ஓப்பனுக்கு மேலே நின்று மேலே போகலாம், இல்லை ஓப்பனுக்கு மேலே போயிட்டு கீழே வரலாம், இல்லை கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகலாம், இல்லை கடகடான்னு கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை டச் பண்ணி திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம், இல்லையா ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சிட்டு திருப்பி நல்லா கீழேயும் வரலாம். இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸும் அங்கே இருக்கும். இது எல்லாமே சொல்லிவிட்டேன். அப்போ எல்லாமே தான் நிகழப்போகுது. அப்போ ஏதோ ஒன்று நிகழப்போகுது. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன், பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி இது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னென்ன சான்சஸ் நடக்குமோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல என்ன மாதிரி வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறது யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் இருக்குது. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ப்ராபபிலிட்டி நிறைய சொன்னதுனால இதில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும், அதனால் இதை எடுத்துகிட்டு வந்து நான் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் நான் இப்போ அதை சொல்ல மாட்டேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் நடக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு யூகிக்கணும். யூகித்து அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம், ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆச்சுன்னா ஓவர் ட்ரேட் ஆகிடும். அதனால் வந்துட்டு டிசிப்ளினாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். மீறினா ரெண்டாவது டைம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணுங்கள். முடிந்தளவு எப்போவுமே சிங்கிள் ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போங்க. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போவுமே இருக்கும், நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. அதனால் வந்துட்டு உங்களால் என்ன முடியும், உங்கள் கேபிட்டலுக்கு என்ன முடியும், இல்லை இது என்னுடைய முடிவெடுக்கும் திறனுக்கு கம்மியாக இருக்குது, அதாவது இந்த மார்க்கெட்டை என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னா முதல் நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களால் யூகிக்க முடியக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான். அப்போ யூகிக்க முடியாத இடத்துல போய் ட்ரேட் பண்ணி தேவையில்லாமல் லாஸ் பண்ணிட்டா, இது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல, தேவையில்லாமல் நான் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிட்டேன்ட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனதுக்கப்புறம் யோசிக்கிறத இப்போ முன்னாடியே யோசிச்சிட்டிங்கன்னா உங்கள் கேபிட்டல் உங்கள் கையில் இருக்கும். ஓகே, அடுத்தது எப்பவும் போல் நம்மளுடைய மார்க்கெட்டோட எட்ஜ் லெவலை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எட்ஜ் லெவலை பார்க்குறக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட க்ளோசிங் வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம எடுத்துட்டோம் 22,850 எடுத்துட்டோம். இதில் 250 ரூபாய் நமக்கு வந்து ஆவரேஜாக தெரியுது. காலோடைய விலை புட்டோட விலை பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 12 புள்ளிகள். அப்போ 248 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சராசரியான விலை கிடைக்கிது. இந்த 248 நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன, இந்த 22,850 இந்த ப்ரைஸ் வந்து கால் புட்டோட ப்ரைஸ் சமமாகணும் அப்படின்ட்டு. ஆனால் அது என்ன விலைக்கு சமமாகும் அப்படின்னு தெரியாது, ஆக மொத்தம் சமமாகும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 248க்கு கீழே இவங்க 2 பேர் இணைந்தால் அது டிகேல மீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 248க்கு மேலே போனாங்கன்னா அப்ரிஷியேஷன் அர்த்தம். சப்போஸ் அப்ரிஷியேஷன் மோடில் இருக்கும்போது மார்க்கெட்டே +50 பாயிண்ட் இருக்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். காலும் ப்ளஸில் இருக்கும், புட்டும் ப்ளஸில் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இது எப்படா ஏமாத்துறாங்களோ அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அப்போ அங்கே அப்ரிஷியேஷன் மோடில் இருக்கும்போது என்ன ஆகும்னா 2 ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், நம்ம பேசாமல் உட்காந்துக்கணும். எப்போவுமே நமக்கு ஆப்ஷன் பையராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா டிகே நடந்த பின் ஒரு அப்ரிஷியேஷன் நடக்கும். அதை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் பையராக நீங்கள் நீண்ட காலம் உட்காரலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் போய் ஆப்ஷன் பையராக உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். என்னென்னா டிகே அப்படிங்கிற ஒரு பெனால்ட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ டிகே நடந்ததுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, லாஸ்லேருந்து வெளியில் வர மனசு விடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் மோடுக்கு போவீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆவரேஜ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கடைசியில் பெரிய லாஸாக புக் பண்ணுவீங்க. அப்போ இது தவிர்க்கணும்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் லாஸுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 20 பாயிண்ட் ஆச்சு ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லைன்னா அதற்கு மேற்பட்டு புக் பண்ணணும். அப்போ 20 பாயிண்ட் லாஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ட்ரேட் பண்ணாமல் அடுத்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்போ அமையுதோ அப்போ ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரேட் வராது. நீங்கள் மார்க்கெட்டை எப்படியெல்லாம் கண் விழித்து பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ன தோணும், மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னு தோணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் இன்றைக்கி 10 ட்ரேடு 20 பாயிண்ட் பண்ணிங்கன்னா 200 பாயிண்ட்டு காணாமல் போய்டும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக போகுன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். அப்போ மார்க்கெட்டோட இப்போதைக்கு ரேஞ்ச் எப்படின்னா 22,850 கால் புட் 250 ரூபானால +250 -250 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், 23,200 பாயிண்ட் அப்படிங்காட்டி 200 100 23,100 இந்த பக்கம் வந்துட்டு 22,600.
இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறது லாங் ஸ்ட்ரேடலாகவும் ஷார்ட் ஸ்ட்ரேடலாகவும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நமக்கு 500 பாயிண்ட்ஸ் வரும். அப்போது இங்கே 22,850 500 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள், 23,350. இங்கேருந்து 350 பாயிண்ட்டுக்கு 500 பாயிண்ட் கழிங்க, 22,350. அப்போது இது ரெண்டும் வைட் ஜோனாக கிடைக்கும். இது வந்துட்டு ஷார்ட் ஜோன் எட்ஜ் ரேஞ்சாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பார்க்க போனால் இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம், இல்லை ரெண்டு ப்ரீமியத்தையும் செல் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரீமியத்தை பை பண்ணியிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ப்ரீமியத்தை செல் பண்ணியிருக்கலாம். அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 17 ஏப்ரலோட கான்செப்ட் படி 22,850 கால் 250 ரூபாய் வேண்டும் என்றால், எக்ஸ்பைரி என்னைக்கு வேண்டும் என்றால் மார்க்கெட் 23,100 கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ தான் இதுக்கு ஐடிஎம் ஆப்ஷன்ஸ். அப்போ ஐடிஎம் ஆப்ஷன்ஸுக்கு உண்டான மதிப்பு ஐடிஎம் ஆப்ஷன்னாலே 22,850க்கு மேலே மார்க்கெட் இருக்கணும். எந்த மார்க்கெட் இருக்கணும்? நமக்கு வீக்லி ஃபியூச்சர் இருக்கணும். வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்கும்? கடைசியில் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போது இப்போவே ஸ்பாட்டை பார்த்துக்கலாமே அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஆனால் இதற்கு வீக்லி ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் உண்டான கேப் வந்து ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே போகும். அப்போ ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அங்கே சுருங்கி 0 பாயிண்ட்டுக்கு போகும்போது தான் ஸ்பாட்டோட ஒன்று வரும். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது வீக்லி ஃபியூச்சர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தா கால் ஆப்ஷன் தான் 12 ஜாஸ்தி. அப்போ 22,862 இருக்காங்க. ஆனால் ஸ்பாட் 22,838 இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 34 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 34 பாயிண்ட்ஸோட ப்ரீமியம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு அங்கே வந்துட்டு மாட்டிக்கும். அதனால் வீக்லி ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு ஃபியூச்சரோட அடிப்படையில் தான் ஒர்க் ஆகும். ஃபியூச்சரோட அடிப்படையிலுமே மந்த்லி ஃபியூச்சரை போய் பார்க்காதீங்க. அப்போ இதில் இருக்கிற டேட்டாஸை முதல் பார்த்துக்கோங்க. அப்போ இதில் 300 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு ஹையாக இருக்குது, லோங்கிறது 190, 160 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜோனை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. முதல் இந்த 22,850க்கு மார்க் பண்ணிடுங்க, இதோட கிராஃபில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 22,850 இப்போல்லாம் மார்க்கெட் வந்து பெரிய கேப்பாக இல்லை ஒயிட் ஜோனுக்கெல்லாம் போகிறதுனால இதிலிருந்து 23,350 ஒயிட் ஜோனோட ரேஞ்சு நான் சொல்கிறேன். 22,350 இதற்குள்ளே இருக்கிற அனைத்து ஸ்ட்ரைக்குக்குமே ஃபஸ்ட் இந்த 250 ரூபா கூட போட்டுருங்க. நமக்கு எல்லா ஸ்ட்ரைக்கையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எட்ஜ் ரேஞ்சு அந்தந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் பார்த்துக்குறோம். அப்போது 23,100, இந்தோக்கு 22,600. அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கோட பேஸ்டு 23,100 இது வந்து 138, 376. இதில் என்ன ஆகுதுன்னா, பேசிக்காக இது ஓடிஎம் காலாக இருக்கிறவன் இன்றைக்கி ஐடிஎம் காலாக மாற போகிறான். இதுக்கு மேலே இருந்தால் இதே புட் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறான், 376ங்கிறவன் ஐடிஎம் புட்டாக இருந்து ஓடிஎம் புட்டாக மாற போகிறான் மார்க்கெட் இதற்கு மேலே இருந்தால். அப்போது இந்த இடத்துல எப்படி வீரியம் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அப்போ இதோட நடுநிலையை நீங்கள் 250 ரூபாயை போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது 250க்கு மேலே இருந்தால் என்ன பவர், 250க்கு கீழே இருந்தால் என்ன பவர் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது 250க்கு கீழே மீட் பண்ணி 250 கீழேயே 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும். ஏன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த இடத்துல தேங்கி டிகேவாக மாறிடுவாங்க. அதனால் இதை புரிதலுடன் பாருங்கள். அடுத்து அட் மணியை நம்ம பார்க்கலாம். மணிக்கும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்க்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் 22,800 புட், 23,000 கால், 22,800 கால், 22,900 கால், 23,500 கால் வரை பவர் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே வேல்யூம் பேஸில். அப்போது இங்கே கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபேவராக இருக்கிறாங்க அப்படின்னா இதில் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு பேனிக் மோடில் இருப்பாங்க. அதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அடுத்து வேல்யூ பேஸில் பார்க்குறதுக்கு நான் வந்துட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். அப்போ எனக்கு டேர்ன் ஓவர் வைஸில் வந்துடும். டேர்ன் ஓவர் வைஸில் பார்த்தீங்கன்னா 22,800 புட், 800 கால், அதுக்கப்புறம் 23,000 கால், 22,900 கால், 22,900 புட், 22,850 கால், 850 புட் எல்லாமே இருக்கிறாங்க. இதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்து ஆப்ஷன் செயினில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கணும். ஏதாச்சும் நம்மளுக்கு நிறையா டிராஃபிக் ஜோன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா
இங்கே பிரச்சனை என்னென்னா மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. இந்த பெருசாக இல்லை அப்படிங்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்ஸோ நியரில் இருக்காது, ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் வந்துட்டு அவங்களா ஒரு ட்ரேட் நடந்து இப்போ ஒரு பாலை மேலே வீசுகிறோம், மேலே போனதுக்கப்புறம் அதுவாக திரும்பி கீழே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடமும் மார்க்கெட் கீழே போனால் திருப்பி அதுவாக மேலே வர இடமும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்லோ டவுன் ஆகும். அந்த ஸ்லோ டவுன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திரும்பும். அப்போ இந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளாக எடுத்துக்க முடியுமே தவிர, இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதற்காக தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் சரி, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்மளாக ஒரு விஷயத்தை எட்ஜாக நம்ம எடுக்கிறோம். அதனால தான் 22,850 பேஸ் பண்ணும்போது 23,100 23,350 அப்படின்னு எடுத்தோம். இந்த பக்கம் 22,600, இந்த பக்கம் 22,350ன்னு பேஸ் பண்ணி இந்தந்த ஸ்ட்ரைக்குக இந்தந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.